பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த நாள் ஒரு விசேஷமான ஒரு நாள். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் துக்கம் அதிகமாக இருந்தாலும் தேவ சமூகத்துக்கு வரும்போது அந்த துக்கம் சந்தோஷமாய் மாறுகிற இடம்தான் ஆலயம். ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு வருகிறவருடைய கண்ணீர் துடைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. மனக்குமரல்கள் மாறுகிறது. கர்த்தர் அங்கே ஒரு புதிய காரியத்தை செய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கர்த்தருடைய ஆலயம் என்பது மனிதனும் தேவனும் சந்திக்கிற ஒரு இடம். பிரைஸ் தி லார்ட். அந்த இடத்துல கர்த்தர் நம்மளை பார்க்கிறார், நாம் கர்த்தரோடு பேசுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்னால் ரொம்ப நாள் துக்கம், அவருடைய துக்கத்துக்கு அளவே இல்லை, மாறவே இல்லை. எவ்வளோ நாள் தான் துக்கப்பட்டு இருப்போம். ஆலயத்துக்கு போவோன்னு சொல்லி ஆலயத்துக்கு வந்தால் அவன் நீண்ட நாள் துக்கம் அன்றைக்கு மாறியது. இன்றைக்கி ஒருவேளை உங்களுடைய துக்கம் மாறாமல் இருந்துச்சுன்னா இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் அன்னாளுடைய துக்கத்தை மாற்றினீங்களே, என் துக்கத்தை மாற்றுங்க. ஒரு மகிழ்ச்சி உண்டாகணும் எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி உண்டாகணும். நான் உண்மையாக உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணிங்க. ஹல்லேலூயா. 100வது சங்கீதத்தில் சொல்லுது, அதாவது 2வது, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு வந்திருக்க எதுக்காக வந்திருக்கிறோம்? கர்த்தரை ஆராதிப்பதற்கு. உங்கள் சிந்தை கர்த்தரை நோக்கி இருக்கணும், உங்களுடைய கரங்கள் தட்டணும். பிரைஸ் தி லார்ட். இதுதான் தேவனை ஆராதிக்கிறதுக்கு ஒரு வழி. பிரைஸ் தி லார்ட். அவரை மகிமைப்படுத்துவதற்கு ஒரு காரியம். அவை இன்னைக்கு நாம் சந்தோஷத்தோடு நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மகிழ்வோம் அந்த பாடலை பாடி எல்லாரும் கைகளை தட்டி மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாகினார். மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாகினார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே
பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். அவர் வரும் நாளிலே என்னை கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே கரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியம். எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். நன்றி ஆண்டவரே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜனம் சொந்தமாகினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்தன் உள்ளத்தில் சொந்தமானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகம் மிகுந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆரவாரமும் நிறைந்த இடம். அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே. ஹல்லேலூயா. இங்கே வந்தாலே எப்பொழுதுமே ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும் பொழுது எனக்கு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். எல்லாரோடு சேர்ந்து சகோதர சகோதரிகளோடு சேர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகளோடு சேர்ந்து ஆராதிப்பதில் கர்த்தருக்கு மகிழ்ச்சி, நமக்கும் ஒரு மகிழ்ச்சி. ஹல்லேலூயா சொல்லுவோமா? அதனால தான் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்கிறது நன்மையும் இன்பமுமா இருக்குது. அது எப்படி இருக்குது தெரியுமா? அந்த நன்மை இன்பமும் ஆரோன் மேலே ஊற்றப்பட்ட அந்த தைலம், அந்த அபிஷேக தைலத்துக்கு ஈடாக இருக்குதான். அதுபோல் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதன் மேலும் இறங்கின நல்ல பனிக்கு, அந்த பனி நல்ல கொழுமை ஆசீர்வாதத்தை கொடு. அங்கே ஆசீர்வாதம் எங்கே? இங்கே ஜனங்கள் நாம் கூடியிருக்கிறோம்ல, இங்கே தான் ஆசீர்வாதம். பிரைஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? 133வது சங்கீதத்தில் அதுதான் சொல்லப்படுது. எங்கே கூடியிருக்கிறாங்களோ சகோதரர்கள், அங்கே இந்த அபிஷேக தைலத்தையும் கொழுமையான ஆசீர்வாதத்தையும் நான் வைத்திருக்கிறேன்னு சொல்கிறார். பிரைஸ் எல்லாம். ஆகவே மகிழ்ச்சியோடு நாம் தேவனை ஆராதிக்க வேணும். நாம் பாடுகிற பாடல் ஏதோ பாடுறோம்னு இல்லை, அந்த பாடலுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொண்டீங்கன்னா தேவனோடு இணைஞ்சிருவீங்க. பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. இதுதான் ஆராதனை. நம்மை அர்ப்பணிக்கிறது தான் ஆராதனை. என்ன பாடுறோம், என்ன சொல்லி பாடுறோம், அவரை எப்படி மகிமைப்படுத்துகிறோம், அவர் யார் என்பதை புரிந்து நாம் ஆராதிக்கிறோம். பிரைஸ் எல்லாம் சொல்லுவோமா? பிரைஸ் எல்லாம். ரெண்டாவது பாடல் அல்லேலூயா கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள் என்று சொல்லி இந்த பாடலை பாடலாமா? பிரைஸ் எல்லாம். அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பார்த்தோரை துதியுங்கள், வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள், எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள், ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள், அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள், தம்புரடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள்,
பாவங்களை போக்கின துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்கள் உள்ளம் அளித்தோரை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்தினீர் துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காக செலுத்திய துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். ஆழ்கடலே சமுத்திரமே தேவனை துதியுங்கள். ராஜனாம் இயேசு ராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் எவ்வளோ மகிழ்ச்சியும் சந்தோஷம் இருக்குது என்பதை புரிந்து கொண்டவர்கள் கர்த்தரை விட மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைன்னு சொன்னாலே ஆயத்தமாயிடுவாங்க. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. ஆண்டவர் எது தெரியுமா பிரியம்? அதாவது பங்க்சுவாலிட்டி. அதாவது கரெக்டான நேரத்துக்கு அவர் வந்துடுவார், அதுக்குள்ளே நம்மளும் வந்துடணும். அதுதான் ஹல்லேலூயா. ஹெச்எம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்கூலுக்குள்ளே வந்தீங்கன்னா யாராவது விடுவாங்களா? ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் அங்கே நமக்கு முன்னாடியே வந்துடுறாரு. நம்ம சீக்கிரமாக வந்துடணும், கர்த்தரை ஆராதிக்கணும். அந்த வாஞ்சை அந்த தாகம் நமக்குள்ளே இருக்கும்போது நிச்சயமாக அந்த ஆராதனை கர்த்தருக்கு உகந்த ஆராதனை அவர் நம்மளை அதிகமாக ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தரை பாடியே போற்றிடுவோமே, கருத்துடன் துதிப்போம் இனிய நாமமதை. கடலின் நலம் போல் கருணையோடு இரக்கம் கரையில்லை, அவர் அன்பு கரையற்றதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசரில்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசரில்லையே. கொடுமையோ சிறர் பெரும் வெள்ளம் போல அடிக்கையில் மோதியே மதில் மீது. வேலைனும் வேலைக்கும் எளியோக்கு திடனார், வெயிலுக்கு உதங்கும் பின் வேலுவானார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசரில்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசரில்லையே. போராட்டம் சோதனை நிந்தை அவமானம் போராமாய் வந்தும் நிலைக்க குமாரனின் விசுவாசத்தாலே நான் ஜீவித்து சேவு பிரபலித்தார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசரில்லையே. இயேசு நல்லவர்,
கல்லும் முள்ளுள்ள கடின பாதையிலே கலக்கங்கள் நெருக்கங்கள் அகமதை வருத்த எல்லையில்லா எதிர் எமக்கு வந்தாலும் வல்லவர் இயேசு நம் முன் செல்கிறார். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. சீயோனின் சிறப்புடன் சேர்த்திட இயேசு சீக்கிரம் வரு நாள் வருதே. முகமுகமாகவே காண்போமே அவரை, யுக யுகமாகவே வாழ்ந்திடுவோம். இயேசு நல்லவர், இயேசு இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசுவை போல் வேறொரு நேசர் இல்லையே. கைகளை தட்டி இயேசுவை போல ஒரு நல்லவர், ஒரு நல்ல தெய்வத்தை நான் பார்த்ததில்லை. அவரே மெய்யான தேவனும், அவரே நல்லவரும், அவரே வல்லவருமாயிருக்கிறார். அவருக்கே நாம் கனத்தையும் துதியும் ஸ்தோத்திரத்தை செலுத்துவோம். பிரைஸ் எல்லாம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்குது. 7வது அதிகாரத்தில் நீங்கள் ஒரு வசனத்தை வாசிங்கன்னா அதாவது 9வது வசனத்திலிருந்து நான் வாசிக்க கேட்கலாம். இதில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்குது. அதில் நீங்கள் கவனமாக கேட்கணும், அல்லது கவனம் நீங்கள் உங்கள் பைபிளில் படித்து பார்க்கணும். பிரைஸ் எல்லாம் வாசிக்கலாம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குறு தோளைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு இரட்சிப்பின் மகிமையை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பெலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமேன் என்றார்கள். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசியடைவதும் இல்லை, இனி தாகமடைவதும் இல்லை. வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். ஆமென். கைகளை தட்டுவோமா? இதனுடைய அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? இங்கே நாம் எல்லாம் கூடி இருக்கிறோம்ல, இதே மாதிரி எண்ணிக்கை கடங்காத பல ஜாதிகள், பல பாஷைக்காரர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நின்று கர்த்தரை தொழுது கொள்வார்களாம். அந்த கூட்டத்தில் நீங்களும் நான் இருப்போமா? அல்லேலூயா. அப்போ கேட்குறான், அதெல்லாம் யார் இவர்கள்? வெள்ளை அங்கே தடித்தவர்கள் இவர்கள் யார் அப்படின்னு கேட்குறான். உனக்கு தெரியாதப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுதே சொல்கிறார், அவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் ஆட்டுக்குட்டியானோட ரத்தத்தினாலே வெளுத்தவர்கள். ஆகவே இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இரவும் பகலும் அவர் ஆலயத்தை சேவிக்கிறார்கள். அல்லேலூயா. பரலோகத்தில் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை வைத்திருக்கிறார் உங்களுக்கும் எனக்கும். அல்லேலூயா. இந்த பூமியில் நீங்கள் நானும் அவரை ஆராதிக்கலைன்னா அங்கே போய் ஆராதிக்கவே
முடியாது. ஹல்லேலூயா. நம்மளை தேவன் முன்குறித்து இந்த இடத்துல கூட்டி வந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி அவரை ஆராதிப்பதற்கு தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார்னா, ஒன்றுக்கும் உதவாத களிமண்ணை போல தூசியை போல இருக்கிற நம்மை அவர் நேசித்து அவருடைய பிள்ளைகளாக தேவன் நம்மளை மாற்றி இந்த கூடாரத்துக்குள்ளே கொண்டு வந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வைத்திருக்காருன்னா, இதை விட சிலாக்கியம் வேற யாருக்குமே இல்லை. அதனால தான் நீங்கள் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருவதை நிறுத்திடாதீங்க. ஆலயத்தில் என்ன துக்கம் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், உபத்திரவங்கள், அவங்க தான் அங்கே நிற்கிறாங்களாம். ஹல்லேலூயா. அவர்களெல்லாம் இதெல்லாம் சகித்து அதெல்லாம் ஒதுக்கி வைத்தவர்கள் தான் அங்கே பரலோகத்தில் வெள்ளை அங்கே தரித்தவர்களாக நிற்கிறார்கள். இங்கே இருக்கிற பாடுகளை நினச்சே ஓய்ந்து போடக்கூடாது. எனக்கு அப்படி இருக்குது, அதனால் இப்படி இருக்குது, நான் ஆண்டவரை ஆராதிக்க முடியாது, சேவிக்க முடியாது, ஆலயத்துக்கு வர முடியாது அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தான் தேவ சமூகத்தில் வந்திருக்கு. அதுதான் அவங்க தான் அங்கே நிற்கிறாங்க. ஹல்லேலூயா. சபா, இங்கே என்னென்ன பாடுகளை பட்டு கொண்டு இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி வைத்து கர்த்தரை ஆராதிக்கிற அந்த கூட்டம் தான் அங்கேயே நிற்கிது. அதைத்தான் சொல்கிறேன். பிரைஸ் எல்லாம் சொல்லுவோமா? அந்த ஸ்லாக்கியம் வேணும்னா இந்த ஸ்லாக்கியத்துக்கு நம்ம நிற்கணும். பிரைஸ் எல்லாம். அங்கே அந்த மகிமையை பார்க்கணும்னா இங்கே இந்த பூமியில் இந்த ஆலயத்தினுடைய இறங்கி இருக்கிற தேவ மகிமையை நாம் பார்க்கணும். எல்லாருடைய கண்களும் அவரை நோக்கி பார்க்கணும். அவர் உங்கள் மேலே இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் கேட்குறத அவர் கொடுக்க சித்தம் உள்ளவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுக்க போகிறார். எல்லாரும் தீர்க்க தரிசன வரங்களை பெற்று கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த போறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் அழகாய் நிற்கிற இவர்கள் யார் அது கேட்குறேன். ஹல்லேலூயா. அழகாய் நிற்கிற இவர்கள் யார்? அந்த பாடலை நான் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, ரொம்ப பழைய பாடலாக தான் பாடிட்டு இருக்கிறேன். கைகளை தட்டி நீங்கள் நான் அந்த கூட்டத்தில் இருக்கிறது மாதிரி ஒரு ஞாபகத்தை வைத்துக்கொண்டு, சிந்தையில வைத்துக்கொண்டு, அந்த கூட்டத்தில் நானும் இருக்கிறேன் ஆண்டவரே. கைகளை தட்டி. அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். ஒரு தாலந்தோ, 2 தாலந்தோ, 5 தாலந்தோ உபயோகித்தோ, சிறிதானதோ பெரிதானதோ, பெற்ற பணி செய்து முடித்தோ, அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். காடுமேடு கடந்து சென்றவர்கள், கர்த்தர் அன்பையும் பகிர்ந்தவர்கள், உயர்வினிலும் தாழ்வினிலும் ஊக்கமாக ஜெபித்தவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். தனிமையிலும் வறுமையிலும் லாசரு போன்று நின்றவர்கள், யாசித்தாலும் போஷித்தாலும் விசுவாசத்தை காத்தவர்கள், அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். எல்லா ஜாதியார், எல்லா கோத்திரம், எல்லா மொழியும் பேசு மக்களா, சிலுவையின் கீழ் இயேசு ரத்தத்தா சீர் போராட்டம் செய்து முடித்தோர், அழகாய் நிற்கும் யார் இவர்கள்,
நிழலாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? வெள்ளை அங்கியை தரித்து கொண்டு வெள்ளை குருத்தா ஓலை பிடித்து ஆர்ப்பரிப்பா சிங்காசனம் உண்டு ஆட்டுக்குட்டிக்கே மகிமை என்று அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? இனி இவர்கள் பசி அடையா, இனி இவர்கள் தாகமடையா, வெயிலாகிலும் அனலாகிலும் வேதனையை அழிப்பதில்லை. அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? நிழலாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தலத்தில் ஆய் நிற்கும் யார் இவர்கள்? ஆட்டுக்குட்டிக்கே அவர் தண்ணீரை அற அகற்றி துடைத்திடுவா, அழைத்து செல்வார் என்ப ஊற்றுக்கே அள்ளி பருக இயேசுதாமே. அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவரம் ஆய் நிற்கும் யார் இவர்கள்? யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோம். எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதிப்போமா? யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், என் வாழ்க்கைக்கு நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. என் குடும்பத்திற்கு நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. நீர் வந்தால் போதும், எல்லாம் நடக்கும் ஆண்டவரே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோகிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்த உன்னத நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தீர் என் உள்ளத்தினில். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மா நேச, என்னில் எவ்வளவு அன்பு கொண்டீர்.
என்னையே மீட்க உம்மையே தந்தே, உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வே, நீரே என்றென்றும் போதும், நீர் மாத்திரம் போதும். Thank you Jesus. மீண்டும் ஒருவரை சொல்லுவோமா, நீர் மாத்திரம் ஆண்டவரே. Glory, glory to Jesus. நன்றி இயேசுவே, எனக்கு நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. இந்த உலகம் எனக்கு வேண்டாம், நீர் மாத்திரம். Yes Lord, I want you. ஆண்டவரே சொல்லுங்க, நீர் மாத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே சீக்கிரம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். நீர் மாத்திரம் ஆண்டவரே, வாழ்க்கையில நீர் மாத்திரம் இருந்தால் போதும் ஆண்டவரே. ஓ glory to Jesus. காரியங்களை கைகூடி வர பண்ணுகிற கர்த்தர் மாத்திரம் இருந்தால் போதும். நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துகிற கர்த்தர் மாத்திரம் இருந்தால் போதும். உங்களுக்கு சுகப்படுத்துகிற தேவனுடைய கர்த்தர் உங்கள் மத்தியில் இருந்தால் போதும். எல்லா தீமை அணுகாதபடி கர்த்தர் பாதுகாக்கிறவர். நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி, ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிப்போம். இது அவருக்கு செலுத்த வேண்டிய கனம் மகிமையை செலுத்துகிற நேரம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தருக்கு முன்பாக திரள் கூட்டம் அவரை பணிந்து கொண்டார்கள். இந்த நேரம் அவரை பணிந்து ஆராதிக்கிற நேரம். Jesus, Jesus, இறங்கி வாரும். ஓ ஷபலரதரமிகரமா, நீதரலரபோஷலரதரமா, நீபலவரமா. Receive the power of the Holy Spirit. Jesus, உம்முடைய வல்லமை இறங்குவதா, உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். உம்முடைய மகிமை இறங்கட்டும். உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. Thank you Master. எல்லா துக்கங்களும் மாறுவதாக, நீண்ட நாள் துக்கம் மறைவதாக. உம்முடைய சமூகத்துக்கு வந்தவர்கள் மகிழ்ச்சி அடைவார்களாக, களி கூறுவார்களாக. ஓ ராதாரல ராமா, நீதரல ஷபகரல தரலபா, நீபலம ரதரல ரபோஷபா. ஹல்லேலூயா. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் என் ஆண்டவர் இயேசு மூலியமாய் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.